தமிழக போக்குவரத்து துறையில் 1800 பணியிடங்கள் வட மாநிலத்தவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வெல்கம் டு டாக் ஆஃப் டூ. தமிழக போக்குவரத்து துறையில் 1800 பணியிடங்கள் வட மாநிலத்தவர்களுக்கு வழங்கப்படுகிறதா? தமிழக போக்குவரத்து துறையில் சுமார் 1800 பணியிடங்களை வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்குவதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு தமிழக போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த 1800 பணியிடங்களையும் நிரப்ப தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே ஏராளமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கும் நிலையில் தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் உள்ள பணியிடங்களை வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒப்பந்த முறையில் வழங்குவது ஏன் என்ற கேள்வியை தொழிலாளர் அமைப்புகள் எழுப்பியுள்ளன. மேலும் தமிழக போக்குவரத்து துறையில் ஏற்கனவே ஒப்பந்த அடிப்படையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் இருக்கும் நிலையில் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பணியமர்த்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஒப்பந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் வேலைவாய்ப்புக்காக இளைஞர்கள் காத்திருக்கும் போது தமிழக அரசின் போக்குவரத்து துறையில் உள்ள பணியிடங்களை வெளி மாநிலத்தவர்களுக்கு வழங்குவது ஏன் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. குறிப்பாக ஏற்கனவே போக்குவரத்து துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தமிழக தொழிலாளர்களை முறைப்படுத்தி அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர் அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. தமிழகத்தின் வேலைவாய்ப்புகளில் தமிழக மக்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. இதனால் தமிழகத்தில் உள்ள 1800 போக்குவரத்து துறை பணியிடங்களும் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது அரசியல் மற்றும் தொழிலாளர் வட்டாரங்களில் விவாதமாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக விளக்கம் அளித்து 1800 பணியிடங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தின் முழு விவரங்களையும் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் வெளி மாநிலத்தவர்களுக்கு பணியிடங்களை வழங்க நடவடிக்கை இருந்தால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.